செந்தில் பாலாஜியை புது நாமக்கல் கவிஞர் மாதிரி மேலே போட்டு சிறப்பாக செயல்பட எல்லாருக்கும் சர்டிஃபிகேட் கொடுக்கும். இந்த மாதிரி பழி வாங்கலாமா? தப்பு இல்லை. நீங்கள் அதையும் தாண்டி இப்போ வந்து அரசு வேலை கொடுக்கணும்னா இது ஒரு தவறான முன்னுதாரணமாக போய் முடியும். மண்ணுக்காக போராடினாங்க, மக்களுக்காக போராடினாங்க. மனு கொடுக்க வந்தவங்கள கலவரத்தை ஏற்படுத்தி அதில் குருவி சுடுற மாதிரி சுட்டு சேர்த்தாங்க. அவங்களுக்கு கொடுங்க. நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் முத்தலிப்பு வந்திருக்கார். வணக்கம். வணக்கம். இப்போ வரக்கூடிய அந்த தமிழகத்தினுடைய முதல் பட்ஜெட் விஜய் ஆட்சி பொறுப்பெடுத்த பிறகு அதில் வந்து பல்வேறு திட்டங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா வந்து இந்த 2500 ரூபாய் உரிமை தொகை அது நிச்சயமா வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. மாணவர்களுக்கு வந்து 4000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு பட்டதாரி மாணவர்களுக்கு. அது இல்லாமல் இன்னொரு ஸ்கீம் 3 ஸ்கீம் வந்து பிரதானமாக கொண்டு வரதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க. ஆனால் இதுக்கெல்லாம் நிதி எப்படி கிடைக்கும்? நிதியே இல்லை, கஜானா காலி அப்படின்னு சொல்லக்கூடிய அரசு இந்த பட்ஜெட் கூட்டத்தில் இந்த அறிவிப்புக்கெல்லாம் வந்த பிறகு அது எப்படி வந்து செயல்படுத்துவாங்க? இப்போ 2500 ரூபான்றதாங்க பிரச்சனை. அதுதான் மாதம் மாதம் பெரிய தொகை. அதை பண்ண மாட்டாங்க. மாணவர்களுக்கு 4000 ரூபாய் அது வந்து ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை தானே. அதெல்லாம் அறிவிச்சிடலாம். தாலி தங்கம் இந்த மாதிரி விஷயம்லாம் அறிவிச்சிடலாம். அப்புறம் வந்து தாய்மாமன் அதெல்லாம் அறிவிச்சிடலாம். அது பாருங்கள், மொத்தமே ஒரு டேர்முக்கு 700 கோடி. அது ஒரு மேட்ரு கிடையாது கவர்மெண்ட்டுக்கு. அதெல்லாம் அறிவிக்கலாம். இது மாதம் 24,000 கோடி 25,000 கோடி ரூபா போகும். ஆமாம், 24,000 கோடியா? 1 கோடியே 20 லட்சம் பேர் இருக்காங்களா? 1 கோடியே 60 லட்சம் பயனாளிகள். 1 கோடி 60 லட்சம். அந்த 1 கோடி 60 லட்சம் இன்ட்டு 2500 ரூபா போட்டிங்கன்னா இங்கே போயிடுது. 22 கோடிக்கு மேலே போயிடும். அப்போ அது பைத்தியகார்த்தனமான ஒரு இது. அதில் வந்து இன்னும் கூட நான் சொல்கிறேன், ரேஷன் அட்டையில் வச்சுருக்க எல்லாருக்கும் இந்த காசு போகுது. அதுவே தப்பு. ஆதார் அதெல்லாம் வந்துச்சு. நீங்கள் ஆதாரோட பேன் நினச்சிட்டாங்க, எல்லாமே பண்ணிட்டாங்க. இனிமேல் ரேஷன் கார்டுன்னு ஒன்று தேவையே இல்லை. ரேஷன் கார்டு யாருக்கு தேவையோ அவங்களுக்கு மட்டும் கொடுத்தா போதும். ஏழைகள் ரேஷன் அரிசி வாங்குறவங்க அவங்களுக்கு மட்டும் இருந்தால் போதும். வருமானம் குறைவாக இருக்கிறவங்க மற்ற எல்லாருக்குமே ரேஷன் கட்டையை கட் பண்ணிடணும். கட் பண்ணிட்டாலே இந்த குடும்ப அட்டைகளுக்கு இவ்வளோ அப்படின்றது கட் ஆகிடும். நீங்கள் ரொம்ப கரெக்டாக எடுத்தால் 75 லட்சம் பேர் வந்தால் பெரிய விஷயம். 75 லட்சம் பேர். ஆனால் இங்கே 2.25 கோடி குடும்ப அட்டை இருக்குது. அதிகபட்சம் 1 கோடியிலே அடைக்கலாம் அந்த குடும்ப அட்டைகளை. அவ்வளோ பேர் சம்மந்தம் இல்லாதலாம். அப்போ நான்லாம் வாங்குறேன், நீங்கள் வாங்குறீங்களா? நான் வாங்குறேன். இதுதான் உங்களுக்கு எனக்கு எதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள். இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அந்த மதுவிலக்கு சம்பந்தமான துறையை சார்ந்த கிட்டத்தட்ட தமிழகம் எங்கே 45 இடங்களில் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸார் வந்து ரைடு. இது வந்து மீண்டும் வந்து திமுக வந்து பழி வாங்குற படலம், இது தாவேகா வந்து திமுகவை பழி வாங்குற படலம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் பேசுகிறேன். என்ன இது பாருங்க, அதுக்கு பதிலாக சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி செந்தில் பாலாஜியை புது நாமக்கல் கவிஞர் மாதிரி மேலே கூப்பிட்டு என்ன பண்ணிட்டாங்க? அவங்க பாட்டில் 10 ரூபா வாங்கினாங்க, ஏதோ கொஞ்சம் சொத்து சேர்த்தாங்க, ஒரு 2 வீடு வாங்கினாங்க, கொஞ்சம் சொத்து. ஆமாம், அதுக்கு ஒரு பாராட்டு பத்திரம் வாசி மற்ற மாநிலங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்காரு, இவரை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க எப்படி சம்பாதிக்கணும். அந்த மாதிரி ஒரு பாராட்டு பத்திரம், ஒரு 10 சேனலில் ஸ்பெஷல் நிகழ்ச்சி இந்த மாதிரி நடத்தணும். அதை விட்டு பழி வாங்குறாங்க பாருங்க. அதாவது வருஷம் பூரா சம்பாதிக்கிறப்பெல்லாம் புலம்புறது. அது அடுத்த ஆட்சி வந்து நடவடிக்கை எடுத்தா பழி வாங்கலா, அரசியலா, நைட்டு டிபேட்டு. பாதியில் 75-80% ஊடகங்கள் இன்னும் திமுகவில் தான் இருக்கு. ஏன்னா அவன் விளம்பரம் தரமாட்டேங்கிறான் புதுசாக வந்த கவர்மெண்ட். அதனால அந்த கோபத்தோடயே இருக்கிறாங்க. இவங்க அந்த பழைய இதுலேயே வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்க. அதனால இவங்க மென்டாலிட்டியாக கம்யூனிஸ்ட் கட்சிக்காரனா திமுக தான் இருக்கிறாங்க, வெளியே வர மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அந்த மென்டாலிட்டியில தான் இருக்காங்க. அந்த மைண்டு மாறவே மாட்டேங்குது அவங்களுக்கு. அப்போ இவரு திருமாவளத்துக்குங்க எங்க இருக்கிறாரு? அவரும் வந்து இது திமுக தான் இருக்கிறாரு. திமுகவுடைய அந்த வாடகைகள் இருக்கு. அப்படி அப்போ இவங்க எல்லாருக்குமே வந்து அந்த பாசம் போல. அப்போ பத்திரிக்காரங்க எப்படி இருக்கும்? இந்த ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் இந்துவில் இருக்கிறார் பாருங்க, அவர் வந்து தலைவராம். ஏன்னா உங்க தலைவரா? உனக்கு தலைவர் உங்க கம்பெனியுடைய சேர்மன் தான் உனக்கு தலைவர். தலைவர் வந்து தாவேக அரசு வந்து அனிதாவுக்கு துரோகம் பண்ணிடுச்சான். அனிதாவுக்கு துரோகம் பண்ணிடுச்சு. டேய்
முதல்ல காக்ரோச் போராட்டம், அந்த போராட்டம் டெல்லியில் நடக்குது. அவன் போராட்டமே நீட் வினாத்தாள் முறைகேடு சரி பண்ணு, அமைச்சரை ராஜினாமா பண்ண அதுதான் கோரிக்கை. இங்கே வந்து காக்ரோச்சை யாருமே கிடையாது. கொஞ்சோண்டு கரப்பாம்பூச்சிங்களை பிடிச்சி கொண்டு வந்து பால நிலத்தில் உட்கார வச்சுருந்தாங்க. ஒரு 16 பேர் உட்காந்துருந்தான். அப்படியே ஏதாவது தப்பு பண்ணிட்டு உட்காந்துற மாதிரி. மறுநாள் பார்த்தா கீரி புள்ள பூரா அங்கே எல்லாம் போயிடுச்சு. உள்ள போயிட்டு பேன் நீட், நீட்டை தடை செய். நீட்டை யார் தடை செய்ய கேட்கறது? டிஎம்கே. ஏன் தடை செய்ய கேட்குறாங்க? அவங்களுக்கு வந்து அரசியல். மெடிக்கல் காலேஜ் வருமானம் போச்சுங்க. நீட் வந்தா பிறகு மெடிக்கல் காலேஜ் வருமானம் போச்சு. எல்லாம் நீட்டு கோட்டா. அந்த கோட்டாலையும் இவ்வளோ அமௌண்ட்டு தான் ஃபீஸ். அதே வந்து தாவேக்கா வந்து என்ன சொல்லுது, நாங்களும் வந்து அந்த நீட்டை வேற என்ன பண்ணுறது? வடிவேல் படம், ஒரு வடிவேல் படத்தில் கடவுளை காட்டுறேன்னு எல்லாத்தையும் 100 ரூபா வாங்கிடுவாப்புல. ஆமாம் ஆமாம். வாங்கிட்டு கூட்டு போய் ஒரு மலை மேலே கல் மேலே ஏறி நின்று அதை ஒரு கடவுள், ஐயோ கடவுள் தெரியுறாருன்னொன்னா ஒருத்தன் சொல்லுவான், என் கணக்கு தெரியவே இல்லையான்னு. உடனே பாவம் பண்ணிட்டாடா, அவன் பொண்டாட்டி பத்தினி இல்லைடான்றாப்புல. அவன் பயந்துருவான். அவன் பயப்படுறான்னு இல்லையா, எங்க ஒரு பெரிய மனுஷன் இருப்பாரு, அவரு எனக்கு தெரியாரு கடவுள்னுவாரு. பக்கத்தில் இருக்கிறவர் சொல்லுவான், ஏண்டா ஏங்க இந்த மாதிரி புழுவுறீங்க, கடவுள் எங்க தெரியாது? டேய் 100 ரூபா தாங்க என் பொண்டாட்டி பத்தினி இல்லைன்னு சொல்லணுமா அப்படின்னு அவர் திட்டுவார். 100 ரூபா போனால் போகுது, எனக்கு கடவுள் தெரியாருன்ட்டு போகிறேன் போடா அப்படின்ட்டு போவார். அந்த மாதிரி ஊரே இங்கே தமிழ்நாட்டில் நீட்டு எதிர்ப்பு, நீட்டு எதிர்ப்புன்னு, நீட்டை எதிர்க்கிறேன்றான். நீட்னால பயனடைஞ்சவங்க அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் இதை பற்றி ஒன்றுமே அடிப்படையே தெரியாதவன் நீட்டை எதிர்க்கிறேன்றான். இது நான் பல தடவை பேசிட்டேன். நீட்டுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? ஏங்க நீட்டுக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுங்க அதிகபட்சம் ஒரு வருஷத்தில் மெடிக்கலுக்கு சேர்றது 40 பேர் தான். 2013 12 பேர் தான் சேர்ந்துக்கிறாங்க. நீட்டு வந்தா பிறகு இவர்கள் இல்லாத பிரச்சனைலாம் பண்ணாங்க. அதுக்காக அவர் 7.5% கொண்டு வந்தார் எடப்பாடியார். அதன் மூலியமா போன வருஷம் நீட்டு மூலியமா அரசு பள்ளி மாணவர்கள் படிக்க, மருத்துவம் படிக்க போனது 630 பேர். எவ்வளவு பெரிய வரவேற்பு! நீங்க நீட்டுல இருந்து 15% நேஷனல் கோட்டா இருக்குது. முன்ன நீட்டு வரதுக்கு முன்னாடி அதே 15% இருந்தது. அதுக்கு முன்னாடிலாம் நீங்க ஸ்டேட் வைடு படிச்சீங்கன்னா ஜிப்மரு, எய்ம்ஸ்லாம் போய் நீங்கள் மருத்துவம் படிக்க போகணுன்னா தனியாக எக்ஸாம் எழுதணும். ஜிப்மருக்கு வேறு எக்ஸாமு, எய்ம்ஸ். நீட்டு வந்தால் பிறகு நீங்கள் நல்ல மார்க் நீட்டில் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக ஜிப்மரு, எய்ம்ஸில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை, அதுதான் இப்போ திருமாவளவன் அண்ணன் கூட என்ன பேசியிருக்காருன்னா, அது தமிழ்நாட்டுக்கு மட்டும் நீட்டு விலக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. ஏன் தமிழ்நாட்டுனா பங்களாதேஷில் இருந்தா எதுக்கு? ஏன்னா இந்தியா முழுக்க வந்து அந்த நீட்டு ரத்தான அதை வரவேற்போம். ஆனால் வந்து முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கை நான் என்ன வைக்கிறேன்னா, தமிழகத்துக்கு வந்து நீட்டு விலக்கு நீங்கள் கேட்கணும் அப்படின்னு. எப்படிங்க தருவாங்க சொல்லுங்க? எப்படி தருவாங்க? இவர்கள் எவ்வளோ ஒரு குழந்தைத்தனமான அரசியல்வாதிகள் தெரியுதா? இவர்கள் கோரிக்கை எங்கேயாவது அதை போயிட்டு அங்கே ஒரு பார்லிமெண்ட்ல அந்த தயாநிதி மாதிரிலாம் சிரிப்பாங்க. சின்ன பசங்க. ஆமாம், பேசு. பக்கத்து ஸ்டேட்ல தான் தேஜஸ்வி சூர்யா, கர்நாடகா எம்பி, சின்ன பையன் வச்சு செஞ்சு விட்றான். ஏன்னா நீ வைக்கிறதெல்லாம் காமெடி பீஸு. 28 மாநிலங்கள்லையும் ஒரு தேசம் பார்லிமெண்ட்ல நிறைவேற்றின ஒரு தேர்வு, அந்த தேர்வை இந்தியா முழுவதும் எழுதிட்டு இருக்கிறாங்க. எங்கேயும் பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டுக்கு மட்டும் விலக்குனா எது கொடுக்கணும்னு கேட்குறேன். எது கொடுக்கணும்னு ஏன் தெரியுமா? நீட்டு இல்லைன்னா இவங்க பிரைவேட் காலேஜில் இஷ்டத்துக்கு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நீட்டு வந்த பிறகு முடிச்சிடுறேன். நீட்டு வந்த பிறகு உங்களுக்கு நீட்டு எழுதி டாப் ரேங்க் இருக்கிறவங்க கவர்மெண்ட் காலேஜில் 8000 ரூபா ஃபீஸ். அப்படியே குறைஞ்சிக்கிட்டே ஒருத்த வச்சுக்கோங்க. அந்த கோட்டா முடிஞ்சு கவர்மெண்ட் இது முடிஞ்ச உடனே தனியார் கல்லூரிக்கு அந்த கட் ஆஃப் மார்க் வச்சு அனுப்புவாங்க. இந்த காலேஜ் அந்த காலேஜ் அவங்கள்ட்ட நீங்கள் அதிகபட்சம் 4 லட்ச ரூபா தான் வாங்க முடியும். 4 லட்சம் 5 லட்சம் அதுக்கு மேலே வாங்க முடியாது. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறவங்க 300 மார்க் எடுக்கிறவங்க, நான் 720க்கு 300 அப்படி எடுத்தவங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ப்ரைவேட் காலேஜுக்கு போகலாம். அதுக்கு அதிகபட்சம் 15 லட்சம் தான் வாங்கணும். இது இல்லாமல் நீங்கள் வெளி மாநிலங்கள் எங்கே வேணாலும் போய் படிச்சுக்கலாம். 15 லட்சம் தான் ஃபீஸ். நீட்டுக்கு முன்னாடி எப்படி தெரியுமா? 50% இது, மீதி எல்லாம் கோட்டா. ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? பத்திரிகையாளர்கள் கூட கோட்டா கொடுத்துருவாங்க. ஆமாம், ஞாபகம் இருக்கா? அமைச்சர்களுக்கு கோட்டா, எம்எல்ஏகளுக்கு கோட்டா. அவங்க மெடிக்கல் காலேஜை கொடுத்துருவான். இவங்க வாங்கிட்டு பொழைச்சிக்குவாங்க. அந்த காலேஜை பற்றியும் பேசவே மாட்டாங்க. ஞாபகம் இருக்கா? இது எல்லாத்துக்கும் ஆப்பு வச்சுட்டாங்க. நீங்கள் ஒரு காலேஜுடைய ஓனருடைய பையன் நீட்டு உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறான். என் ஃப்ரெண்டு சொன்னார், காலம் எப்படி மாறிச்சு பார்த்தீங்களா? நீட்டுக்கு முன்னாடிலாம் இவங்க நினச்சா அந்த பையன்
1600க்கு 400 மார்க் வாங்கினா கூட அவனை சேர்த்துக்கலாம். ஆனால் இன்னைக்கு அவன் நீட்டு படித்து எக்ஸாம் எழுதி மார்க் கம்மியாக இருந்தால் கூட உள்ளே போகலாம். ஆனால் நீட்டு எழுதி தான் ஆகணும். இதுதான் இன்னைக்கு நிலைமை. அப்போ நீட்டுன்றது அவ்வளோ அவசியம். இது வந்து இங்கே மட்டும் விலக்கு கொடுக்கணுமா? நான் விலக்கு காடா விலக்கா? நான் விலக்கு கொடுக்கணும். சரி, இப்போ திமுகவில் வந்து வெளிநாடு சுற்றுப்பயணம் முடிச்சுட்டு வந்த பிறகு மிகப்பெரிய ஒரு மாற்றுதல், பெரிய பெரிய தலைகளாக வந்து மாவட்ட செயலாளர் பொறுப்புலேருந்து விடுவிக்கு தான் வந்து தகவல் வந்திருக்கு. அதில் முக்கியமாக வந்து சென்னையில் இருக்க ஒரு முக்கிய நபரை வந்து அந்த மாவட்ட செயலாளர் பொறுப்புலேருந்து எடுக்க போகிறாங்க. ஏன் முக்கிய நபர் பேர்லாம் சொல்ல மாட்டீங்களா? சேகர் பாபு. சொல்லுங்கள். நான் முக்கிய நபர், முக்காத நபர் சேகர் பாபு மேலே இங்கே வந்ததுலேருந்து பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. ஏப்பா அவர் பொறுப்பான இதில் அவரை தோக்கடிச்சு விட்டாரு. அதுக்கு முக்கிய காரணம் வந்து இந்த போரில் தளபதி நான் பார்த்துக்கிறேன் தளபதினு சண்டை போட்டுன்னு இருந்தா அந்த சைடு போர் பெருசாக நடக்குது. இவர் இங்கேருந்து நகரவும் முடியல. இவர் இங்கேயே சண்டை போட்டுனுக்கிறாரு, அங்கே நகரவும் முடியல. காரணம் சினோரா அசோக்கு துறைமுகம் தொகுதியை விட்டு நகர விடல. இவரை விட்டா இவரை தோத்துருவான்ற மாதிரி நிலமை ஆயிடுச்சு. அதுவும் எலெக்ஷன் அன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா இவங்க எங்கெங்கெல்லாம் அந்த ஓட்டெல்லாம் போடலாம் ட்ரை பண்ணாங்களோ அங்கெல்லாம் அவர் தடுத்துட்டார். அந்த கடுப்பில் தான் வந்து ஈவினிங் சண்டை போட்டது. இங்கே இவர் எப்படி ஜெயிச்சிருவார்? கொளத்தூர் தலைவர்னா தலைவராச்சு அவர் அப்படின்னு ஜனங்க பெரிய ஆப்பா வச்சு விட்டாங்க. அதனால அவர் மேலே அன்னையிலேருந்த குடும்பமே கோபம். ஒரு இது வரைக்கும் திராவிட இயக்கங்களில் இது மாதிரி ஒரு மோசமான நிலை இருந்ததே இல்லை. கலைஞர் கூட 80ல் 900 ஓட்டில் ஜெயிச்சார். தோத்துட்டாருனாங்க, நான் ஜெயிச்சாருனாங்க, நான் ஜெயிச்சிட்டார். ஏதோ 1991 ராஜீவ்காந்தி படுகொலை சம்பவத்தில் கூட கலைஞர் தோக்கல. அவரும் பருதியில் வந்து ஜெயிச்சிட்டாங்க. அப்புறம் ராஜினாமா பண்ணார், செல்வராஜ் ஜெயிச்சார். அந்த மாதிரி ஒரு நிலை தான். ஆனால் எதுவுமே இல்லை. நாங்கள் தான் எல்லாம் சூப்பர் பைக் ஓட்டுவார், சைக்கிள் ஓட்டுவார், அதை பண்ணுவார், இதை பண்ணுவார். கொளத்தூரில் மக்கள் வரவேற்று டான்ஸ் ஆடுவாங்க. அது எப்படி 60 வயசு பெண்கள் முதல்ல ஆடிட்டு நவுந்துருவாங்க, 40 வயசு பெண்கள் ஆடுவாங்க, 20 வயசு பெண்கள் ஆடுவாங்க. ஆமாம், என்னாச்சு? அப்போது அந்த கோவம்லாம் இருக்குது. தோத்த அன்னைக்கே பரந்தாமன் சொன்னார், சேகர் பாபு தான் காரணம். ஏன்னா பரந்தாமனுக்கு அங்கே எழும்பூரில் சீட்டு கொடுக்காம இப்போ ஸ்டேட்மெண்ட் அவருக்கு தான் அதிகமாக வருது. பரந்தாமன் தான். பரந்தாமன் நல்லா நாலேஜபிள் பர்சனுங்க. இந்த மாதிரி அகாதோகாலாம் பேச மாட்டார், சப்ஜெக்ட் பேசுவார். திமுகவில் 2 வகை இருக்காங்க. பொறுமையாக சப்ஜெக்ட் பேசுகிறவங்க ஒருத்தவங்க, கண்டபடி பேசுறது, அப்புறம் வாய் துடுக்கா பேசுறது. இந்த மாதிரி வகைகள் இருக்குது. அதில் பரந்தாமன் சாஃப்டாக பேசுவார், சப்ஜெக்ட் பேசுவார். அப்போது இந்த சேகர் பாபு மாற்றம் வருது. அநேகமாக பரந்தாமன் எழும்பூர் அந்த 2 மாவட்டத்துக்கான செயலாளராக நியமிக்கப்படலான்றாங்க. தெரியல என்னன்னு தெரியல. சேகர் பாபு வேறு பொறுப்புகள். இன்னொன்று, நீங்கள் பெரிய தலைக்கட்டுக்கு மேலாம் தலைவர் கை வச்சார் வச்சுக்கிங்க, கட்சி கண்டமாயிடும். இவருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களாம் தைரியம் கிடையாது. அவர் வந்து கிட்டத்தட்ட தைரியமோ கூட்டு தைரியமோ போனால் போகட்டும் போடா அப்படின்ற நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு இவங்களுக்கு ஒரு சின்ன வட்டச்சிலாமல் நடவடிக்கை கூட பயம். அதனால அது நடவடிக்கை வருமானதான் எனக்கு தெரியல. கரூர் அந்த அவங்களுக்கு தெரியும். இப்போ சமீபத்தில் வந்து சிஎம் அங்கே போயிட்டு அது கரூர் பிரச்சனை உயிர்ந்தவங்களுக்கு வந்து அரசு வேலை பணி நியமனம் கொடுத்தா. அது சம்மந்தமாக வந்து நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் மற்ற ஆட்கள் வந்து மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வந்து வழக்கு தொடர்ந்து அந்த மதுரை உயர்நீதி கிளை வேண்டும்னா சொன்னால் இது ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நீங்கள் ஒரு பத்திரிகையாளரை நீங்கள் என்ன பார்க்குறீங்க? எந்த ஒரு திட்டம் கொண்டு வந்தாலும் அது நீண்ட காலத்துக்கு இருக்கிற மாதிரி அது என்னென்ன பாதிப்பு வரும், என்னென்ன பலன் இருக்கும்ன்றதான் யோசிச்சு தான் கொண்டு வரணும். நீங்கள் கரூர் இது உங்கள் கட்சிக்காரங்க இறந்துட்டாங்க, அவங்க நல்லது செய்யணும்னு நினைக்கிறதுல தப்பு கிடையாது. அதுக்கு 20 லட்ச ரூபா கொடுத்துட்டீங்க. அரசு 10 லட்சம் கொடுத்து மற்ற கட்சிகள் ஒரு 5 லட்சம் 2 லட்சம் 1 லட்சம்னு கொடுத்துட்டாங்க. நீங்கள் அதையும் தாண்டி இப்போ வந்து அரசு வேலை கொடுக்குறோன்னா இது ஒரு தவறான முன்னுதாரணமாக போய் முடியும். இதை அவர் செய்யும் போது அரசு அதிகாரிகள் சொல்லணும், சார் இது வந்து பல சர்ச்சையை உருவாக்கும், நாளைக்கு இதே மாதிரி பலர் எதிர்பார்ப்பாங்க, கேஸ் போடுவாங்க, சிக்கலாகும். 2வது படிச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்கிறவங்க, டிஎன்பிஎஸ்சியில் எக்ஸாம் காத்துட்டு இருக்கிறவங்க அவங்க வாய்ப்பை பறிக்கிற மாதிரி. ஒரு 400 இடத்துக்கு 20,000 பேர் 30,000 பேர் எழுதுவான். நீங்கள் ஈஸியாக தூக்கி 40 இடத்த கொடுத்தீங்கன்னா அது எப்படி சரியாக இருக்கும் அப்படின்றது. அப்போது இந்த விவகாரத்தில் யோசிச்சு தான் அவர் பண்ணியிருக்கணும். ஆரம்பத்திலே நீதிமன்றம் தற்காலிக பணி கொடுங்கன்ட்டாங்க. அப்போவே இவர் அதை நிறுத்திட்டு இருக்கணும், நிறுத்திட்டு வேறு ஏதாவது பண்ணியிருக்கணும். இல்லை ப்ரைவேட்டு
கன்சர்னுங்க இருக்குல்ல, அங்கே வந்து வேலை பண்ணி ஐடி கம்பெனி எவ்வளோ இருக்கு, கார் கம்பெனி இருக்கு, நிறைய இருக்கு. அதில் வேலை வாங்கி கொடுத்தாங்கன்னா முடிஞ்சிருக்கும். அரசு வேலைன்றது இன்னைக்கு இவர் கொடுக்குறாங்க. சரி, இப்போ கிருஷ்ணசாமி வந்து மாஞ்சோலையில் இறந்த அந்த தொழிலாளர் குடும்பத்துக்கு வேலை கொடுன்றாங்க. பட்டாசு ஆலையில் வேலை செய்கிறாங்க. கொடூரமான மரணம் அது. ஒவ்வொரு தடவையும் அவங்க மரணம் நிச்சயம். எப்போ நான் இது முன்னாடி பேசிட்டு சொல்கிறேன், நாளை கூட நடக்கலான்னு பார்த்தா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வெடிச்சு 5 பேர் செத்து போகிறாங்க. அப்போ அந்த குடும்பங்கள் கொடுங்க. விபத்தில் தானே இறந்து போகிறாங்க. இவங்களும் விபத்து தானே, கொடூரமான விபத்து. தூத்துக்குடி துப்பாக்கி சூடில் இவங்களாவது கூட்டத்துக்கு வந்து நெரிசலில் சிக்கி இறந்து போனாங்க. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு வந்து அவங்க மண்ணுக்காக போராடினாங்க, மக்களுக்காக போராடினாங்க. மனு கொடுக்க வந்தவங்கள கலவரத்தை ஏற்படுத்தி அதில் குருவி சுடுற மாதிரி சுட்டு சேர்த்தாங்க. அவங்களுக்கு கொடுங்க. இப்படி எத்தனை பேர் கொடுத்துனே போவீங்க. இந்த ஏர் ஷோ சென்னையில் நடந்த 5 பேர் செத்து போனாங்க, அந்த குடும்பத்துக்கு கொடுங்க. அதுவும் நெரிசலில் செத்தானே போனாங்க. இந்த இதில் நெரிசலில் செத்து போனாங்க. ஞாபகம் தான் இது. இந்த ஒரு இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் தப்பு பண்ணி வெள்ள நிவாரணம் வாங்கும்போது நெரிசலில் செத்தாங்களே, கேகே நகர். கேகே நகரில் ஞாபகம் ஞாபகம் இருக்கு. அவங்களுக்கு கொடுங்க. அவங்க கிட்டத்தட்ட வந்து 42 பேர். என்ன ஆவறது, கரூர் விட பெரிய பெரியது. அப்போ அந்த மாதிரி போனால் போய்கிட்டே இருக்கும். இதை தாண்டி நாளைக்கு இதை தான் நடக்கும். ஒரு ரயில் விபத்து நடக்குதோ, ஒரு 5 பேர் செத்து போகிறாங்க, 10 பேர்னா அரசு வேலை கொடுத்துட்டே இருப்பீங்களா? விளையாட்டு வீரர்கள், முக்கியமான சாதனை செய்கிறவங்க, இல்லாட்டி செயற்கரிய செயல்னுவாங்க, யாரையாவது காப்பாற்றும் போது உயிரிழப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். அந்த ஃபேமிலிக்கு கொடுக்குறதுன்றது இதெல்லாம் வந்து தவறான முன்னுதாரணம் ஆகிடும். நாளைக்கு ஒவ்வொருத்தரும் இதை பயன்படுத்திக்கிட்டு கட்சியில் தீ குளிச்சவங்களுக்கு வேலை தரோம்னு சொன்னாங்கன்னா எல்லாமே தீ குளிச்சிட்டோம். தீ குளிக்கிறோம். ஆமாம், ஒருத்தன் பார்ப்பான், நமக்கு ஒரு 50 வயசு 60 வயசு ஆகுது, ரிட்டையர்மெண்ட் ஆகுது, தீ குளிச்சிட்டோன்னா பிள்ளைக்கு வேலை கிடைச்சிடும். ஏதாவது இதுதான் வந்து நடக்குது. அதனால சுப்ரீம் கோர்ட்டு போனாலும் சுப்ரீம் கோர்ட்டும் இது அப்படிதான் பார்க்கும். இல்லை, அது மேல்முறையீடு கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஏங்க, விஜய் வீட்டிலேருந்து வெளியே வரக்கூடாது கூட ரொம்ப பேர் சொல்லுங்கிறாங்க. இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக அவன் இஷ்டத்துக்கு என்னென்னமோ பேசினுக்கிறாங்க. டெய்லி ஆஃபீஸுக்கு வராரு, 2 நாள் வரமாட்டேங்கிறாரு. 2 நாள் வரலன்னா அவர் என்ன செய்கிறாருன்னு இதுவா? ஒரு முதலமைச்சர், நீங்கள் ஜெயலலிதாலாம் அதே தான் சொன்னாங்க ஜெயலலிதாவும். ஆனால் இது போயஸ் கார்டனா ஒரு முதலமைச்சர் அலுவலகமாக இயங்கும். அவங்க இதுக்கு போனாலும் அந்த கேம்ப் ஆஃபீஸ் இருக்கும். இது கொடநாடு போனாலும், இங்கே அந்த பனையூரை எங்கேயோ இருந்தாங்க, அங்கே ஒரு இடத்துல இருந்தாங்கல்ல, அங்கேயும் முதலமைச்சர் அலுவலகம் இயங்கும். முதலமைச்சர்ன்றது இவங்க இன்னும் ரொம்ப சாதாரண நினச்சிட்டு இருக்காங்க. வேணும்னா சும்மா அவர் வீட்டில் போயிட்டு ஆயா கை நீட்டி கால் நீட்டி பார்த்துக்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அவர் டைம் அவர்கிட்டலாம் இருக்காது. நீங்கள் 6 மணிக்கு மேலே போனாலும் இங்கே பட்டினப்பாக்கம் வராரு, அங்கே ஒரு கேம்ப் ஆஃபீஸு, அங்கே அட்டன் பண்ணுறேன். அப்புறம் விசிட்டர் பார்க்குறது அது இதுன்னு உங்களுக்கு உங்கள் கையிலேயே டைம் இருக்காது. அப்படி இருக்கும்போது அப்படி சொல்கிறாரு, இப்படி பண்ணுறாரு. இது சும்மா மக்கள்கிட்ட ஒரு இதை கருத்தை கொண்டு போகிறது. பல்வேறு கருத்துக்கள் நம்ம பேசி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டோம். நன்றி.